இதை விட ஈஸியாகவும் இது மாதிரி டேஸ்ட்டாகவும் இட்லி தோசைக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பை நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ 15லிருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுறலாம். அடுத்து 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை உள்ளே சேர்த்துட்டு 5 கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அது போக 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து குக்கர் லிட்டு போட்டு மூடி 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு தடவை நல்லா கடைஞ்சி விட்டதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.